3. குதிரைப்படை துரகம். வேகம். குதிரைப்படை விரைவான தாக்குதல்களுக்கும் எதிரிகளின் அணிவகுப்பை சிதைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இறக்குமதி. சோழநாடு குதிரை வளர்ப்பில் சிறந்து விளங்கவில்லை. எனவே தரமான குதிரைகள் அரேபியா, பாரசீகம் போன்ற வெளிநாடுகளிலிருந்து அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்டன. கடற்படைக்கு இணைப்பு. போர் குதிரைகளை கடல் கடந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோழர்களின் கடற்படை உதவியது. 4. தேர்பு படை ரதம். பயன்பாடு. சங்க காலத்தில் தேர் முக்கியமான பிரிவாக இருந்தாலும் பிற்கால சோழ பேரரசு காலத்தில் தேர்ப்படையின் பயன்பாடு சற்று குறைந்தே காணப்பட்டது. முக்கியத்துவம் ஆயினும் இது பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் போர்க்களத்தில் முக்கியமான தலைவர்களின் போக்குவரத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. கடற்படை பயணம் அட்மிரல்டி சதுரங்கத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி. சதுரங்க பலம் 4 பிரிவுகளை கொண்டிருந்தாலும் சோழ பேரரசின் உண்மையான தனிச்சிறப்பு அதன் வலிமையான கடற்படையே ஆகும். கடலாதிக்கம். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த கடற்படையை பயன்படுத்தி இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஸ்ரீவிஜய பேரரசு, மலேசியா, இந்தோனேசியா வரை படையெடுத்தனர். சோழ ஏரி. வங்காள விரிகுடா கடற்பரப்பு முழுவதும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அது சோழ ஏரி, சோழா லேக் என்று அழைக்கப்பட்டது. கப்பல்கள். இவர்கள் பெரிய போர் கப்பல்கள், கொலண்டியா, சரக்கு கப்பல்கள் மற்றும் சிறிய படகுகள், கட்டுமரம் என பல்வேறு வகையான கப்பல்களை பயன்படுத்தினர். சோழர்களின் இந்த ஒருங்கிணைந்த இராணுவமும் உலகின் முதல் கடற்படை வல்லமைகளில் ஒன்றாக திகழ்ந்த அவர்களின் கடற்படையும் தான் அவர்களை ஒரு